தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப்பின் மறைவை ஒட்டி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு அரசின் இஸ்லாமிய தலைமை ஹாஜி சலாஹுதீன் முகமது அய்யூப் சாஹிப் தன்னுடைய 84வது வயதில் வயது மூப்பு காரணமாக நேற்று இரவு காலமானார். அரபு மொழி மற்றும் இலக்கியத்தில் எம்.ஏ, எம்.ஃபில் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவரான சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப் எகிப்தில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகத்தில் அல் இஜாதுல் ஆலியா பட்டத்தை பெற்றவர். தமிழ்நாடு அரசின் இஸ்லாமிய தலைமை ஹாஜியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு சென்னை நியூ காலேஜில் அரபு பேராசிரியராகவும் சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இவரது தந்தை முகமது அஜசுதீனும் தமிழக அரசின் தலைமை ஹாஜியாக இருந்தவர். 1880 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் அரசாங்க தலைமை சாஜியாக இருந்த உபைதுல்லா நஷ்பந்தி இவரது கொள்ளுத்தாத்தா ஆவார். இந்த நிலையில் சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப்பின் மறைவை அடுத்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், டி.ஆர். பாலு எம்பி, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தலைமை ஹாஜி சலாவுதீன் உடலானது அஞ்சலிக்காக ராயப்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் மாலை 5:15 மணியளவில் அவரது உடலானது திருவல்லிக்கேணி ஹைரோட்டில் அமைந்துள்ள வாலாஜா மஸ்ஜித்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. பிறகு மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அருகே உள்ள தஸ்கதிர் தர்காவில் அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப்பின் மறைவை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.